நாம் வணங்குகிற சாமியை காப்பாற்ற இந்த நாட்டில் அரசியல் செய்ய எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது. நாம் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்கள் சாதி பார்க்கிறீர்கள், நாங்கள் அதை கடந்து எதையாவது சாதிக்க பார்க்கிறோம். நீங்கள் எங்களை மதமாக பார்க்கிறீர்கள், நாங்கள் அதை கடந்து மனிதத்தை பார்க்கிறோம். உலகில் எப்படி பார்த்தாலும் புனிதமானது மனிதம்தான். அதனால் இதுவரை அரசியல் செய்த தலைவர்களோடு இயக்கங்களோடு எங்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்ததை கெடுத்து சொல்ல நான் கடமைப்பட்டவன். தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாது என்று அவர் நமக்கு கற்பித்ததை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதி மதம் கடவுள் உணர்ச்சி என்பதாம் வெறும் மனிதனுக்கு மட்டுமானது. ஆனால் அரசியல் என்பது உலகில் எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் என்பது தன்னலமற்ற உலக உயிர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு. அதில் அற்ப மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மதம் கடவுள் உணர்ச்சி கலக்கவே கூடாது. ஒன்றை நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவன் ஒருபோதும் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். நீ சான்று வேணா எடுத்துக்கட்டு. மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. இறைவனை தரிசிக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஏழை மகனை, ஒரு ஏழை தாயை தரிசித்து அவளுக்கு தேவை எதுவோ அதை நிறைவேற்றுவதே ஆகச் சிறந்த இறைப்பணி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பசித்தவன் தட்டில் உணவிடுபவன் எவனோ அவன் தான் உலகத்தில் தலை சிறந்த கடவுள். உன் கோயில்ல நெய்வேத்தியம் செய்யணும், பொங்கல் படைக்கணும், பூஜைக்கு தேங்காய் கொடுக்கணும், வாழைப்பழம் கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும், இவன் தான் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். பூமி நம் தாய் நம் சாமி என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையான சொற்கள் அல்ல என் உடன் பிறந்தார்களே. நாம் பூமி தாயின் பிள்ளைகள். இந்த பூமி ஒரு மண் என்று நினைப்பது தவறு. இது மண் அல்ல, நம் தாயின் மடி என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அண்ணன் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை, என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் 10 மாதம் தான் உங்களை கருவறையில் சுமந்தாள். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை உங்களை சுமக்கிறாள். தாயின் கருவறையில் இருந்து நீங்க வெளியே வந்து முதலாக காலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. அன்னையின் மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் மடியில் தானே. ஆதலினாலே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன் நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். அப்படி பேரன்பு கொண்டு காதலிப்பதால் தான் இந்த பூமியே நம் சாமி என்று உங்கள் பிள்ளைகள் இங்கே பேசிக் கொண்டு இருக்கிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், உன்னை மகனே மகளே என்று உச்சி முகந்து சீராட்டி பாராட்டி வளர்த்த உன் தாய், அவள் கூட நீ செத்து போனால் பிணம் என்று விட்டு போகிறாள். 10 மாதம் உன்னை கருவறையில் சுமந்ததாய் கைவிட்டு விட்டார். ஆனால் நீ செத்த பிறகு பிணமாக நிராகரிக்கப்பட்ட பிறகு இந்த பூமி தாய் வா மகனே வா மகளே என்று தன் வயிற்றுக்குள் மறுபடியும் கருவறைக்குள் ஏந்திக் கொள்பவள் இந்த பூமி தாய் தான். சான்று என் தம்பி தாயின் கருவறையில் வந்து எவ்வளவு தூரம் போயிட்டான். ஆனால் இன்று இந்த பூமி தாயின் கருவறையில் மறுபடியும் போய் தஞ்சம் புகுந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த பூமியை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நீ எப்படி பார்த்தாலும் நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. நீ இந்த இடத்துல கண்ணு முன்னாடி பார்க்கிற எல்லாம் யாரு தந்ததுன்னு மட்டும் சொல்லு. இந்த ஒலி வாங்கி, இந்த ஆடை, இந்த சட்டை, இந்த ஷூ, இந்த மேடை, இந்த இது நீ பார்க்கிற கட்டடம், இந்த விளக்கு. தம்பி, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் விட்ட சந்திராயன் செய்யறதுக்கு உலகம் தந்தது யார்? எரிகணை விடுகிறாய், ராக்கெட் விடுகிறாய், கப்பல் ஓட்டுகிறாய், விமானத்தை விடுகிறாய், அதற்கெல்லாம் மூலப்பொருளை தந்தவள் யார்? இந்த தாய் தான். தங்கம் வெள்ளி வைரம் பொண்ணு மணி மாணிக்கம் எல்லாம் இவள் போட்ட பிச்சவனுக்கு இவ தந்ததுதான். விண்ணை உரசும் இந்த கட்டடங்கள், அதற்கு எல்லா மூலப்பொருளையும் கட்டுற கம்பி சல்லி சிமெண்டு சுண்ணாம்பு கல்லு எல்லாம் இவ போட்ட பிச்சடா. எல்லாம் தந்தவளுக்கு நீ தந்தது என்ன? அந்த செல்போனை வச்சா 13G 11G 14G பேசிக்க, அதுக்கு பொருள் தந்தவளும் அவதான். எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோய். நோய் சூழியலின் தாய் வங்காரி மாத்தாய் சொல்றா, இந்த உலகத்தில் நடக்கிற போர் சண்டையெல்லாம் காரணம் எல்லை விரிவாக்கமும் வள வேட்டையும் தாண்டா, வள சுரண்டலும் தாண்டா. இத்தனை போர்களுக்கும் காரணம் இந்த இஸ்ரேல் காரணம் தான். பாலை வழி இல்லாம நிக்கிறானு பாவப்பட்டு பாலஸ்தீனக்காரன் இந்த பாலைவனத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தான். எங்க ஊர்ல சொல்லுவான், நரிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கிடைக்கிற 2 ஆடு கேட்கும்னு. இருந்துட்டு போட்டும் பாவம் மொத்த நாட்டையும் தனதாக்க அடிக்கிறான். ஈழத்துல நம்மள சிங்களம் அடிச்ச மாதிரி அங்க அடிக்கிறான். குண்டை தூக்கி போடுறான். யார் மேல? உன் தாயின் தலை மேல, உன் தாயின் மார் மேல, உன் தாயின் இதயத்தின் மேல, உன் தாயின் ஈரக்குளம் மேல போடுறான்டா குண்டை. இவள் உன் தாய். இன்னும் புரிஞ்சுக்கல. உன்னை பெற்றவள் உன் தாய். அந்த தாயை பெற்றவள் இந்த பூமி தாய் என்பதை நீ மறந்து விடுகிறாய். தாயின் முளைமார்பில் இருந்து பால் போல பூமி தாயின் மலைமார்பில் இருந்து அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை.
என்னையா மலை மலை என்று கத்திக் கொண்டிருக்கிறான் என்று. ஒரு நாட்டின் மலை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டாதேன்னு ஏன் சொல்றோம்? 3000 அடி அதன் உயரம். அதற்கு மேலே 300 அடி உயர்ந்த மரங்கள். சூரிய வெப்பத்தில் கலநீர் நீராவி ஆகி மேலே குளிர்ந்து வந்து மேகமாக ஆறி காற்று தள்ளிக்கொண்டு போகும்போது அதை தடுத்து நிறுத்தி பூமிக்கு மலையாக திருப்புவது, கொண்டு வருவது மலையும் அதன் மேலே அடர்ந்து வளர்ந்திருக்கிற மரங்களும் என்கிற உயிரியல் அறிவியல் தெரியாத நீ வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன? ஒண்ணும் இல்லை. சரி, இந்த மண்ணை வெட்டிட்ட, துறைமுகம் போட்ட, இந்த மண்ணை வெட்டிட்ட, மாளிகை கட்டிட்ட, இந்த மண்ணை வெட்டிட்ட, ரோடு போட்ட, ரோடு இருக்கும், வீடு இருக்கும், வேற உனக்கு வாழ்றது என்ன இருக்கும்? ரோட போட்டா வேகமா போயிடலாம். போய் என்ன சீரியல் பாப்ப, சினிமா பாப்ப, வேற என்னடா பண்ணுவ? நீ வேகமாக போவது வீட்டுக்கு அல்ல, சுடுகாட்டுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். என் பாட்டனும் தாத்தனும் எனக்கு வங்கியிலே பணம் வைக்கல, விளைவுயர்ந்த மகிழ்ந்து கார்களை வாங்கி வீட்டு வாசல நிறுத்தல, விண்ணை தொடும் மாளிகைகளை கட்டி வைக்கல. ஆனால் மலையை மலையாக வைத்தான், ஆறை ஆறாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், குளத்தை குளமாக வைத்தான், மரங்களை அப்படியே வைத்தான். நீ உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ போத்தலில் தண்ணி குடிச்சியா? இல்ல போத்தலில் தண்ணி குடிக்கிற நிலைமை வரும் என்று கற்பனை செய்தியா? இன்னைக்கு நீ போத்தலில் குடிக்கிறாய், இன்னும் 20 ஆண்டுகள் இத்து எதை குடிப்பாய்? எங்கிருந்து வரும் தண்ணி? எங்கே இருந்து வரும்? ஆள் குழாய் கிணறு போடுகிறாய், நீரை உறிஞ்சுகிறாய், வேகமாக உள்ளே குழாயை விட்டு நீரை உறிஞ்சுகிறாய். ஆனால் இந்த மரங்களின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று உனக்கு அறிவு இருக்கிறதா? இந்த செடி கொடி புல்லு புண்டுகளின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று சிந்தித்திருக்கிறாயா? நீ 500 அடி 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி எடுத்து விட்டால் இந்த மரங்கள் தன் உணவு தேவைக்கு நீரை எங்கிருந்து எடுக்கும்? எதை பற்றியாவது நீங்க கவலைப்பட்டதுண்டா? தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமான தேவையா? உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை நீ உணரவில்லையா? உனக்கு போத்தலில் கிடைக்கிறதே மற்ற உயிரினங்களுக்கு எங்கு கிடைக்கும் என்ற சிந்தனை ஏன் வரல? கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையான இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நீ எப்படி எண்ணிக்கொண்டாய்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை எவன் கொடுத்தான்? மணலை நீ உருவாக்க முடியுமா? மலையை நீ உருவாக்க முடியுமா? பிறகு எப்படி அளிக்கிறாய்? எப்படி அளிக்கிறாய்? மரங்களை வெட்டி விட்டாய், நான் நட்டு வச்சு வளர்த்து விடுவேன், சரி. நீரை உறிஞ்சி வித்து விட்டாய், நான் தேக்கி வைத்து விட்டு செத்து போவேன், சரி. ஆனால் மலையை மணலை எவன் உருவாக்குவது? எவன் உருவாக்குவது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? எது வளர்ச்சி? இத்தனை தேவாலயங்கள், இத்தனை பள்ளிவாசல்கள், இத்தனை கோயில்கள், உங்கள் ஜபம், உங்கள் பூஜை, உங்கள் தொழுகை, உங்கள் அழுகை ஒரு அடி ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா? நீ வெட்டிக்க நீ. இது விட்டலாச்சாரியார் படமில்லையின் உடன் பிறந்தார்களே, ஒரு மந்திர கொலை வைத்து மலையை வளர்ந்து விடு என்றால் வளர்வதற்கு செத்தாய். மலையற்ற நிலம் பாலை வனம். எந்த உயிரினும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ எச்சரித்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு எவனும் இல்லை. எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவதுதான். ராமர் கோயில் கட்டி திறந்திருக்காரா இல்ல திறந்துட்டு கட்டுறாரா? சிரிக்காத, உண்மையிலேயே கட்டி முடியல. ஒரு தளம் கட்டிருக்குது. நான் சொன்னேன் 24 தேர்தல் அப்ப திறப்பாருன்னு, சரியா திறக்கிறாரு. ஒரு தளம் தான் கட்டிருக்கு, மேல கோபுரம் செட்டு திறந்துட்டு கட்டுவார். உன்னை எங்கே உண்டி தொலைக்கிறது? நான் உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், எங்களை நீங்க நல்ல கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க. உண்மையிலே நீங்க நல்லா சிந்திச்சு பாப்பீங்களா? எல்லாத்தையும் யோசிப்பீங்களா? உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க சோனியா காந்தியின் சின்னத்தமக்க பெரியத்தமக்க, அவங்க பெரியமாமக்க, பொண்ணுடுப்போர் பொண்ணெடுத்தோர், அவர்கள் பேரன் பேத்திகள், அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள், சித்தப்பா மக்கள், அமித்ஷாவுடைய அத்தமயங்கள், அவர்களாம் உங்களுக்கு உறவினர்கள், நாங்கள் அந்நியர்கள். இந்தி உங்களுக்கு தேசிய மொழி, தமிழ் உங்களுக்கு தமிழ். எனக்கு ரொம்ப மன வலிக்கும், தெரியாம இந்த கூட்டத்தில் வந்து பிறந்துட்டியடா சீமா அப்படின்னு. ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, சொல்லுங்க, நீங்க இந்துவாக இருந்து தமிழரானீர்களா இல்ல தமிழராக இருந்து இந்துவானீர்களா? நீங்கள் கிறித்தவர் நீங்கள் தமிழரானீர்களா? தமிழர்கள் நீங்கள் கிறித்தவத்தை ஏற்றீர்களா? இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழரானீர்களா? தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா? மனச்சான்றை தொட்டு அல்லாமலை ஆணை கர்த்தர் மேலே ஆணாக பகவான் கிருஷ்ணர் மேலே இல்ல உங்க ராமர் மேலே ஆணையாக சொல்லுங்க, நீங்க எது இதுல உண்மை? நீ தமிழனாக இருந்து இந்து மதத்தை ஏற்றியா இல்ல தமிழனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றியா இல்லை தமிழனாக இருந்து கிறிஸ்தவனா ஏற்றியா? நீ என்னோட வா, எனக்கு பாஸ்போர்ட் இல்ல வச்சுட்டு தரமாட்டான், நீ போய் இங்கிலாந்துல இறங்கு. எவனாவது ஒருத்தன் ஹூ ஆர் யூ என்று கேட்கும் போது ஐ ஆம் கிறிஸ்டியன் ஒரு தடவை சொல்லி பாரு. இல்ல அரபு நாட்டுக்கு போ, ஐ ஆம் இஸ்லாம் சொல்லி பாரு. இல்ல நீ இந்த தலைவருக்கு கேரளா வண்டி எடுத்துட்டு அப்படியே போய் அப்படின்னா ஐ ஆம் இந்து சொல்ல, ஐ ஆம் கிறிஸ்டியன். அவன் மொத்தமா பாண்டி தமிழ்நாட்டுக்காரன் தமிழன்பா. உனக்கு என்னைக்கு இந்த புத்தி வரப்போகுது?